Praise the Lord, brother and sister. Voice of Jesus Ministry. Welcome to Voice of Jesus Ministry. தோம்லூர் பெங்களூர் நடக்கிறதான இந்த ஊழியத்தின் மூலியமாக சண்டே ஆன்லைன் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். தேவன் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். கடைசி வரைக்கும் இருங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவர் பிரசன்னத்தை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, ஆண்டவர் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம். ஹல்லேலூயா. உயிரோடு எழுந்தவரே, thank you Jesus.
உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Alleluia, Hosanna. Thank you, Jesus. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம். தேவா சரணம், ராஜா சரணம், கர்த்தா சரணம், ஏசையா சரணம். பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Deva Saranam, Kata Saranam, Raja Saranam, Yesaya Saranam. Deva Saranam, Raja Saranam, Kata Saranam, Yesaya Saranam. தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். தூய ஆவி சரணம், அபிஷேகநாதா சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். பரிசுத்தாவி சரணம், ஜீவநதியே சரணம். பரிசுத்தாவி சரணம், ஜீவநதியே சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். மகிமை மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். மகிமை மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்ய ஆவி சரணம், சர்வே ஆவி சரணம். சத்ய ஆவி சரணம், சர்வே ஆவி சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Jesus. நேசரே, நான் காண போகிறேன், ஆவலோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, ஏங்கி ஏங்கி வாஞ்சிக்கிறதே. Hallelujah.
Thank you, Jesus. Holy Spirit, thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. நிச்சய காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. நிச்சயனாக காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பணிந்து தொழுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. அங்கு நடனமாடுவேன், நான் போற்றி பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் நான் எண்ணி துதிப்பேன். அங்கு நடனமாடுவேன், நான் போற்றி பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் நான் எண்ணி துதிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோத்தரிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோத்தரிப்பேன். நிச்சயம் காண போகுவேன், அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பங்கு கொள்கிறே ஆசையோடு காத்திருக்கிறேன். நிச்சயம் காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பங்கு கொள்கிறே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. அங்கு கவலை இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை. அங்கு வியாதி இல்லை, என்ற வருத்தம் இல்லை. அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நிச்சயம் நான் காண போகுவேன், அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பங்கு கொள்ளுவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. அங்கு நடனமாடுவேன், நான் போற்றி பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் நான் எண்ணி துதிப்பேன். அங்கு நடனமாடுவேன், நான் போற்றி பாடுவேன். அவர் செய்த நன்மைகள் நான் எண்ணி துதிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோதரிப்பேன். ஒசையுள்ள கைத்தாளத்தோடு ஆடி பாடி சோதரிப்பேன். நிச்சயம் நான் காண போகுவேன், அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பங்கு கொள்ளுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாஞ்சிக்கின்றதே. அங்கு கவலை இல்லை, ஒரு கண்ணீர் இல்லை. அங்கு வியாதி இல்லை, எந்த வருத்தம் இல்லை. அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நிச்சயம் காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன். ஆலயத்தில் பங்கு கொள்ளுகவே ஆசையோடு காத்திருக்கிறேன். என் மனம் பொங்கி வந்த
வந்ததே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, மிஸ்ரே நான் காண போகவே அவளோடு காத்திருக்கிறேன், ஆலயத்தில் பங்கு கொள்வதே ஆசையோடு காத்திருக்கிறேன், என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, அங்கு கவலை இல்லையே, ஒரு கண்ணீர் இல்லையே, அங்கு வியாதி இல்லையே, எந்த வருத்தம் இல்லையே, அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, அவர் சமூகத்தில் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, அவளோடு காத்திருக்கிறேன், ஆலயத்தில் பங்கு தொழுகிறே ஆசையோடு காத்திருக்கிறேன், என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, என் மனம் பொங்கி வந்ததே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, எங்கி எங்கி வாழ்கின்றதே, எங்கி எங்கி வாழ்கின்றதே. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. வல்லமுள்ள தேவன். நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரம் தேவனே, மலர்களை படைத்தவரை நமஸ்காரம் தேவனே, மலர்களை ஒட்டைத்தவரை நமஸ்காரம் தேவனே, எரியோவை இடித்தவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. பாடுவோமா? ஹல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியான் தேவன் நிரப்புவார். கவலைப்படாதீங்க, எல்லா கவலைங்க ஆண்டு எடுத்து போடுவார். ஆண்ட சமூகத்தில் ஒரு மனதோடு ஆண்ட நாமத்தை உயர்த்துங்க, அவர் உங்களை பலப்படுத்துவார். நமஸ்காரம் தேவனே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, மலைகளை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை ஒழித்தவரே நமஸ்காரமே, மலைகளை ஒழித்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, உள்படை அமைத்தவரே நமஸ்காரமே, உள்படை அமைத்தவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, எரியோவை இடித்தவரே நமஸ்காரமே, எரியோவை இடித்தவரே நமஸ்காரமே, எகிப்து வென்றவரே நமஸ்காரமே, எகிப்து வென்றவரே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பற்றி எய்பவரே நமஸ்காரமே, பற்றி எய்பவரே நமஸ்காரமே,
நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே எனக்குள் இருப்பவரே நமஸ்காரமே எனக்குள் இருப்பவரே நமஸ்காரமே யெகோவா தெய்வமே நமஸ்காரமே யெகோவா தெய்வமே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே குருடரை தொட்டவரே நமஸ்காரமே குருடரை தொட்டவரே நமஸ்காரமே வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே எகிப்து வென்றவரே நமஸ்காரமே எகிப்து வென்றவரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே ஹல்லேலூயா சேற்றிலிருந்து தூக்கினார். இந்த பாடலை பாடி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா? தேவன் வல்லமுள்ள தேவன் குப்பையிலிருந்து கூட ஒருவனை தூக்கி உயர்த்தி பிரபுலின் மத்தியில் வைக்கிற தேவன். தேவன் வல்லமுள்ள தேவன். எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நம்மை தூக்கி விடுகிற தேவன். அவர் நாமத்தை உயர்த்துவோமா? சேற்றிலிருந்து தூக்கி நீர் கண்மலை மேல் நிறுத்தி நீர் பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தீரே, துன்பமான வாழ்க்கையை இன்பமா தந்தீரே. ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். பாடுவோமா? Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. பாடுவோமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையே மாற்றி தந்தாரே, துன்பமான வாழ்க்கையே இன்பம் தந்தாரே. அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை யானாம். ஓ, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை, அவர் இந்த கண்மலை யானாம். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார்.
கண்மலை, அவர் எந்தன் கண்மலை, அவர் எந்தன் கண்மலையானார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. சேற்றிலிருந்து தூக்கி கண்மலை மேல் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை பாடுவோம். தேங்க்யூ ஜீசஸ். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரை உமக்கு ஆராதனை, வானப்பிதாவை உமக்கு ஆராதனை, வழிகாட்டியை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை அம்மாவுக்கு, ஆராதனை அப்பாவுக்கு. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவதண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவதண்ணீரே உமக்கு ஆராதனை. மேரு ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேரு ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அன்பின் தேவனே உமக்கு ஆராதனை. அதிசயமானவரே ஆராதனை, ஆலோசனை என்பதே ஆராதனை. அதிசயமானவரே ஆராதனை, ஆலோசனை என்பதே ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு,
எரிக்கும் அக்கினியே ஆராதனை, சுகம் தரு வல்லமையை ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை, சுகம் தரு வல்லமையை ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு, 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 ஆராதனை அப்பாவுக்கு. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமின் ஆவியே என்னை அனலாக்கிடும். தேவன் வல்லமுள்ள தேவன், ஆண்டவர் வல்லமையாக நிரப்புகிற தேவன். ஆண்டவர் ஒரு நாள் தேவ பிரசனம், மகிமை பிரசனம், சக்கினா மகிமை நிரப்புவார். நிரப்பும் போது சபைக்கு பயந்து நடக்கணும், சபைக்கு ஒரு பயத்தை கொண்டு வருவார். தூக்கி வீசப்படுவாங்க பாருங்க. தேவ வல்லமை வரும்போது, தேவ அபிஷேகம் வரும்போது ஒவ்வொரு எங்கெங்க ஃபுட்பால் மாதிரி பறந்து போய் விழுவாங்க. அப்படி ஒரு வல்லமை சபைக்குள் வரணும், வரணும் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை வரும்போது ஜனங்கள் ஒரு பயம் உண்டாகும். தேவன் சபையில வல்லமையா இருக்கிறார். தூக்கி வீசப்படணும். ஒவ்வொருவரையும் தேவ சமூகத்துல பயம் இல்லாம தேவனை ஆராதிக்கிறது, தேவ சமூகத்தில் இருக்கிறது, அது ஆண்டவர் வல்லமை வரும்போது அப்படியா ஒரு கிரியை செய்வார். இதுக்காக நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வல்லமை வல்லமின் ஆவியே என்னை அனலாக்கிடும் ஆண்டவரே. இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. சாத்தானு கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானு கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவன் ராஜ்யம் எழுதி கட்ட வல்லமை தாருமே. தேவன் ராஜ்யம் எழுதி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகி. ஆவி வரங்களினால்
மகிமை படுத்துவே. கனிகள் கொடுத்து சாட்சிய வாழ்வு மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. சாத்தானின் கோட்டை முறியடிக்க வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி கட்ட வல்லமை தாருமே. தேவனின் ராஜ்யம் எழுப்பி கட்ட வல்லமை தாருமே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும். கனிகளை கொடுத்து சாட்சிய வாழ்வி மகிமை படுத்துவே. கனிகளை கொடுத்து சாட்சிய வாழ்வி மகிமை படுத்துவே. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடு. வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். என்னை அபிஷேகியும். தேவன் நல்லவர். அல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். என்னால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. என்னால் எதையும் செய்ய முடியும். தேவன் நெக்ஸ்ட் லெவலுக்கு சபையை கொண்டு போறார். சபை சீக்கிரத்தில் ரெடியாக போகுது. ஃபுல் கிளாஸ் பில்டிங், ஏசி ஃபிட்டிங் எல்லாமே உள்ள வரப்போகுது. ஆண்டவர் நன்றாக அற்புதமாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறார். ஆயத்தமாகுங்க. எல்லாமே தேவன் பார்த்துக்குவார். அல்லேலூயா. தேவன் வல்லமையாக நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறாரு. நம்ம சபை ஃபுல் ரெடியாக நிற்குது. ஃபுல் கிளாஸ் பில்டிங்கு, ஃபுல் ஏசி. ஆண்டவர் இப்படியாக வைக்க போகிறாரு. எப்படி இதெல்லாம் சொல்லுவாமே, தேவன் பார்த்துவார். என்னால் எதையும் செய்ய முடியும் என் தேவன் பலத்தினால். அல்லேலூயா. நான் நம்பியிருக்கிற தேவன் வல்லமுள்ள தேவன். பாடுவோமா? Thank you, Jesus. Thank you, Jesus.
என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். மலைகள் என்றுமே தாண்டிடுவேன், மலைகள் என்றுமே தாண்டிடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் தாண்டிடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன், சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் நிறுத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். மந்திர கட்டுகளை நான் உடைத்திடுவேன், மந்திர தந்திர கட்டுகளை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன், தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன், சாத்தானை என்றுமே நிறுத்திடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் நிறுத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார்,
கட்டுகளை நான் உடைத்திடுவேன். மந்திர தந்து கட்டுகளை நான் உடைத்திடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் உடைத்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன், தேசத்தின் சாபங்களை நீக்கிடுவேன். என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு, என்னால் எதையுமே செய்ய பலனுண்டு. என் தேவன் பலத்தினார், என் தேவன் பலத்தினார் செய்திடுவேன். ஹல்லேலூயா. தேவன் வல்லமுள்ள தேவன். நம்ம தொம்லூர் சபைக்கு ஆண்டவர் ஒரு பெரிய சபை ஆயத்தப்படுத்துகிறார். நமக்கு ஒரு பெரிய இடம், அந்த காம்பவுண்டு ஃபுல் காம்பவுண்ட் போட்டிருக்கு. காம்பவுண்ட் நடுவில் நமக்கு ஒரு ஷெட்டு கிடைக்க போகுது, பெரிய ஷெட்டு, ஃபுல் ஒயிட்டு ஷெட்டில் வந்து ஷெட்டு போட்டிருக்கோம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர முடியாக ஆண்டவர் இது ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன். வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி தொம்லூருக்கு நான் இதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறேன். இது சீக்கிரத்தில் நடக்கும், அது நடக்க வேண்டிய காலத்தில் நடக்கும், கலங்காதுன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு தரிசனத்தோடு கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை பார்த்து அந்த இடத்த போய் தேட முடியும். தேடி கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை. என் தேவன் எப்போ வைத்திருக்கிறாரோ அது என் கை வந்து சேரும். அல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்து சேரும். அதனால நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவோம். கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார்னா செய்வார். ஆண்டவர் ஆத்துமாக்களை தாருமே தேவா, ஆயிரங்களா தாருமே. சின்னவன் ஆயிரம், சிறியவன் பலத்த சாதியாவான் என்றே இந்த பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் தரிசனம் வைத்திருக்கிற தரிசனம் ஆண்டவர் அப்படியே செய்வார். ஏன்னா யோவான் 1:51 சொல்லியிருக்கபடி வானங்கள் திறக்கப்பட்டிருக்குது, மனுஷன் குமாரத்தின் தேவத்தினுள் ஏறுகிறதோ நீங்கள் காண்பீர்கள். இப்போ தேவனிடத்திலிருந்து நமக்கு வர்ற தரிசனம் அப்படியே நிறைவேறும். அதான் உண்மை. ஆண்டவர் வசனத்தோடு தரிசனத்தை கொடுக்கும்போது அது அப்படியே நிறைவேறும். இதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம். ஆத்துமாக்களை தாரும் தேவா, ஆயிரங்களா தாருமே. பாடுவோமா? தாருமே தேவா, ஆயிரங்களை தாருமே.
பணிந்து நின்றே விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றீரே தேவா நின் பாதம் பணிந்து நின்றே அன்னையே பெருக செய்வது போல மக்களை பெருக செய்யு அன்னையே பெருக செய்வது போல மக்களை பெருக செய்யு தேவா தாருமே இந்தியாவை தாருமே தேவா தாருமே இந்தியாவை தாருமே கதறி அழுது முழங்கால் படித்து கதறி அழுது முழங்கால் படித்து உந்தன் பாதம் பணிகின்றேன் நான் உந்தன் பாதம் பணிகின்றேன் நான் கேளுங்கள் என்று சொன்னீரே தேவா ஜாதிகளை தாருமே கேளுங்கள் என்று சொன்னீரே தேவா ஜாதிகளை தாருமே பூமியின் எல்லைகள் சொந்தமாக்கிறவே நலனை தாருமையா பூமியின் எல்லைகள் சொந்தமாக்கிறவே நலனை தாருமையா தேவா தாருமே இந்தியாவே தாருமே தேவா தாருமே இந்தியாவை தாருமே கதறி அழுது முழங்கால் படித்து கதறி அழுது முழங்கால் படித்து உந்தன் பாதம் பணிகின்றேன் நான் உந்தன் பாதம் பணிகின்றேன் நான் ஆத்மாக்கள் தருவீராகப்பா ஆயிரக்கணக்கால் தருவீராகப்பா சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாவான் என்று ஆத்மாக்கள் தருவீங்க ஆயிரக்கணக்கான ஆத்மா தருவீங்க நிரப்புவீங்க என் தேவனாப்பா நான் மகிமையாக இறங்கமாப்பா இந்த மகிமை நிரப்புவீங்க ஜனங்கள் கண்ணீரை தொடுப்பீங்க அப்பா மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் அப்பா தவித்துக் இருக்கிறவர்கள் நடக்க முடியாதவர்கள் அப்பா என் தேவன் அப்பா சுகமாக்குவீங்க அப்பா அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் கொண்டு வருவீங்க என் தேவன் நாம மகிமைக்காக உம் நாம மகிமைக்காக அப்பா மரண படுக்கையில அப்பா தவித்துக் கொண்டு இருக்கிற மக்கள் அப்பா என் தேவனோட உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்கள் என் தேவன் அப்பா ஆபத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற மக்கள் அப்பா நரக்க வேதனையில் இருக்கிற மக்கள் பிசாசுக்குள்ள இருக்கிற மக்கள் இருள் இருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட ஆத்மா கொடுப்பீங்க ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஆத்மா தருவீங்க ஆண்டவரே உம் நாம மகிமைக்காக உம் நாம மகிமைக்காக உம் நாம மகிமைக்காக என் தேவன் அப்படியே செய்வீங்க ஆண்டவரே என் தேவன் உம்மாலாகமாப்பா எங்கள் வேலையாப்பா ஆத்மா ஆதாரம் செய்யறது ஆத்மா சமூகம் கொண்டு வருவது தேவன் ராஜ்யத்தை கட்டுவது எல்லாருடைய வேலையா இருக்கிறது ஆண்டவரே ஓ இயேசுவே நடத்துவீங்க எங்களுக்கு பலன் தருவீங்க நீர் எங்களுக்கு அப்பா தாங்கி நடத்துவீங்க அப்பா அந்த கிருபை தருவீங்க ஒவ்வொரு நாள் கிருபை தருவீங்க ஒவ்வொரு நாள் அபிஷேகம் தருவீங்க இந்த வல்லமை நிரப்புவீங்க தேவ சமா நிரப்புவீங்க ஆசீர்வதிப்பீராக பலனை தருவீராக சுகம் தருவீராக தேவ ஆசீர்வாதம் தருவீராக அப்பா அநாயகில் நிரப்புகிறாக தரிசனம் பார்க்க முடியாக அப்பா என் தேவனப்பா சொப்பனங்களை பார்க்க முடியாக கனவு காண முடியாக என் தேவன் கிருபை செய்வதாக மாம்சமனை யாவரும் என் ஆவி ஊற்றுவேன்னு சொன்ன தேவன் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக அப்பா ஆசீர்வதிமாண்டவரே என் தேவன் நீங்க அப்படியே செய்வீங்க அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம் கரத்தை ஒப்புடுகிறோம் அப்பா இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென்.
ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக அதிசயமாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் சொன்னாக்கா அப்படி நடக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. தேவன் வல்லமுள்ள தேவன். அவர் கண்களை திறக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜான் சாப்டர் 1:51 இங்கே வாசிக்கும் போது, இங்கே தேவனுடைய வார்த்தை பார்க்கும்போது ஜான் சாப்டர் 1:51, பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷன் குமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் நம் ஆவிக்குரிய கண் திறக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாப்பீங்க, ஸ்பிரிச்சுவல் நாய்ஸ் ஓப்பன் ஆகும். நீ கண்ணு மூடி இருக்கும் போது கண்ணு திறந்துக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சமுதிர கண்ணு மூடி ஜெபிக்கும் போது நம் தரிசனத்தை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. தரிசனம் மூலியமாக ஆண்டவர் வெளிப்பாடுகள் தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தேவன் ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். அவர் சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் நமக்கு தரிசனம் தந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படியாக இந்த வசனத்தை வைத்து மிட் நைட்டில் நான் தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை துதிக்கும் போது இப்படியாக ஒரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கும்படியாக ஒரு ஷெட்டு நான் உனக்கு தொம்லூரில் தருவேன். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சேரும்படியாக அங்கே ஒரு ஷெட் நான் தருவேன். ஹல்லேலூயா. பிசாசு அழுறான், ஓன்னு அழுறான். 2 நாய் ஊழ விடுது அங்க. அப்ப 2 நாய் அழுது, பிசாசுக்கு வேதனை உண்டாயிடுச்சு. ஹல்லேலூயா. அவனை வேதனை உண்டாக்கும்படியாக வாய்ஸ் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி தொம்லூருக்கு நான் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி தருவேன். அது எப்படி ஆயத்தப்படுத்தி தருவாரு, அது யார் மூலியமா தருவாரு, அது எங்கிருந்து வரும் தெரியாது. என் தேவன் பரலோகத்தை இது பிளான் பண்ணிட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இது நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இது நடக்கும்படியாக நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கணும். ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே, நீங்க செய்வீங்க ஆண்டவரே சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். கண்டிப்பா செய்வார். ஏன்னா அவர் கொடுத்திருக்க வார்த்தை பரலோகத்துக்கு என்ன திட்டத்தை இருக்கோ அது ஏணி மூலியமா இறங்கி வர்றோம். அப்ப இயேசுதான் ஏணியா இருக்கிறாரு. அவர் மூலியமாக தேவத்துக்குள் இறங்குறாங்க, போறாங்க. இயேசு ஏணியா இருக்கிறாரு. பரலோகத்தின் சித்தத்தின்படி பிதா என்ன சித்தத்தை வைத்திருக்காரோ அது நிறைவேற்றும்படியாக அந்த காரியத்தை நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது இப்படியாக ஒரு சபை நமக்கு வரப்போறதுக்காக சந்தோஷப்படணும். ஹல்லேலூயா. சந்தோஷப்படணும். தேவன் நல்லவர். இப்படியே இருக்க விட மாட்டாரு. இப்படியே நிலைமை இருக்காது. மாறும், எல்லாமே மாறும். ஜபம் பண்ண ஆண்டு சமூகத்தில் இருக்க ஆண்டவர் நம்மளை சரி பண்ணி ஆண்டவர் கொண்டு போயினே இருப்பாரு. ஓகே. இந்த வசனத்தின் மூலியமாக இயேசு கிறிஸ்து தம் வானத்திற்கும் பூமிக்கும் இடையிலான ஒரு வழியே என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்போ வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு வழி உண்டாக்குறாரு. அந்த வழியில மூலியமா தான் நமக்கு இங்க என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போறாரு அங்கிருந்து நமக்கு தெரியப்படுது. அழிவுனாலும் சரி, வருகையினாலும் சரி, எது இருந்தாலும் சரி, எல்லாமே வானத்து வழியாக பரலோகத்தில் நமக்கு வருது. ஹல்லேலூயா. அப்ப இந்த இதுக்கு ஒரு வழி என்று வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டில் யாக்கோபு கண்ட ஏணி தரிசனத்தை நிறைவேற்றுதலாக இயேசுவே இருக்கிறார். அவர் மூலியமாக மனிதன் தேவனிடத்தில் சேரும் வழியே திறக்கப்பட்டது. இப்போ யாக்கோபு பார்த்த ஏணிக்கும் பார்க்கும்போது இப்பொழுது நம்ம இயேசு தான் ஏணியா இருக்கிறார். அவர் மூலியமாக நம் ஜபம் போது அவர் மூலியமாக நமக்கு ஆன்சர் வருது. ஹல்லேலூயா. இது கண்கள் திறக்கப்பட்டிருக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். ஜபம் பண்ணும்போது தேவ தரிசனத்தை பார்க்கணும், கனவு காணணும், ஆண்டவர் சொல்றதே கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன சொல்ல வர்றாரு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். நீங்க ஆண்டவரே புரிஞ்சுக்கலனாக்கா எப்படி நீங்க மற்றவங்களை புரிஞ்சுக்குவீங்க? நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கணுனாக்கா ஆண்டவர் புரிஞ்சுக்கிப்பீங்க. நீங்க மற்றவங்களை புரிஞ்சுக்கலனாக்கா நீங்க என்ன ஆண்டவர் புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவர் நல்லா புரிஞ்சுக்கணுனாக்குன்னு வச்சுங்க, எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. அப்ப நல்லா ஆண்டவர் புரிஞ்சு வச்சுக்கணும். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நமக்காக என்னென்ன செய்யறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்படியாக ஆண்டவர்கள் சேரும் வழியை திறக்கப்பட்டிருக்கு.
வானம் திறக்கப்பட்டு இருப்பதும் தேவனுடைய கிருபை சந்நிதியில் ஆசீர்வாதம் மற்றும் செயல்பாடும் அவர் மூலியமாக வெளிப்படுகிறது என்பதை காட்டுகிறது. தேவதூதர் ஏறியும் இறங்கிறதும் இருப்பது தேவன் தமது மக்களுக்கு இடாமல் செயல்படுகிறது என்பதை நினைவுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ இடைவிடாமல் செயல்படுகிறது. ஆண்டவர் இறங்குறது, தேவதூதர் இறங்குறது. அப்போ ஆசீர்வாதங்கள் செயல்பாடுகள் எல்லாம் எப்படி வருது? ஆண்டவர் மூலியமாக, ஏணி மூலியமாக இறங்கி வருது. பாருங்க, பூலோகத்தில் நாங்கள் வாழ்கிறதுக்கு, பூலோகத்தில் நம்ம எப்படி இருக்கணும், பூலோகத்தில் ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கணும்னு சொல்லி பரலோகத்தில் நம்ம நிச்சயப்படுகும் தான் அது நிறைவேறும். குறுக்கோளியில் போய் சம்பாதிக்கிறது, குறுக்கோளியில் போய் மேலே ஏறுறது, குறுக்கோளியில் போகிறதெல்லாம் நரக்கத்துக்கு கொண்டு போயிடும். பொய் சொல்லி ஏமாற்றி மேலே வருதெல்லாம் அப்படியே நரக்கத்துக்கு போயிடும். நேர்மையாக உண்மையாக தேவ சமூகத்திலிருந்து வரும்போது அதோட ஆசீர்வாதமே வேற. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் தான் அவன் பரலோகத்தை என்ன நிச்சயப்பட்டு அது அப்படியே நிறைவேறும். அது ஆண்ட சம்பந்தம் காத்திருக்கணும், பொறுமையாக இருக்கணும், தாழ்மையாக இருக்கணும், அது நிறைவேற காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்படியே செய்வார் ஆண்டவர். பரலோகத்தின் ஆசீர்வாதத்துக்குள் நான் வாழ பார்க்கணும். அவர் வைத்திருக்கிற திட்டத்தின்படி வாழ பார்க்கணும். அவர் வச்சிருக்கிற சித்தத்தின்படி வாழ பார்க்கணும். அவர் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் அதன்படி வாழ பார்க்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கே ஒரு இஷ்டமாக, நம்மளுக்கே ஒரு இதாக அப்படி போகிறதல்ல. அப்படி போனாலும் குறுக்கோளிலே எப்படின்னா போகலாம். ஆனால் ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு மகிமை இழந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் மகிமை, ஆண்டு பிரசன்னம் நமக்குள்ள இருந்துச்சுங்க, எந்த இடத்துலையுமோ நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன இடம் தான் நிறைவாக இருக்கும். அது ஆண்டு பெருசாக்குவார், அப்போ நிறைவாக இருக்கும். இன்னும் பெருசாக்கு, இன்னும் நிறைவாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனாலும் சபை பெருசானாலும் சரி, ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாலும் சரி, தேவனுடைய மகிமை மாற்றம் எழுந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை எழுந்தோம், கதை முடிஞ்சிச்சு. சபை இருக்கும், மக்கள் இருப்பாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க. தேவ மகிமை இல்லைனாக்கா வேஸ்ட்டு. அல்லேலூயா. தேவ மகிமை தான். தேவ மகிமை இல்லைனாக்கா வெறும் கத்தின் கிடக்குன்னு அவ்வளோதான். ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு அண்ணல் இருக்காது, ஒரு அபிஷேகம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் கத்துறது, வெறும் சவுண்டு, மியூசிக்கு இதுதான் கேட்கும் தவிர அது மத்தியில் ஒரு பிரச்சனை இருக்காது, அது மத்தியில் ஒரு ஆசீர்வாதம் இருக்காது, அது மத்தியில் தேவனோட வார்த்தை நமக்கு வராது. ஏதோ ஒன்று பிரசங்கம் பண்ணோமா, பாட்டு பாடினோமா, டைம் முடிச்சோமா, அப்படி ஓடக்கூடாது. ஆண்டு எதாவது செய்யணும். ஆண்டு மகிமை, ஆண்டு பிரசன் நமக்குள் காணப்படணும். அல்லேலூயா. ஆண்டு மகிமை வர்றோம், சபையில் வர்றோம் பாருங்க, தூக்கி வீசுவோம் பாருங்க. ஒருத்தர் எங்கெங்க தூக்கி வீசுறாரு தெரியல. யார் வீசுவார்னா எல்லாருக்கும் அபிஷேகம் கொடுப்பார் ஆண்டவர். பயம் இல்லாமல், ஆண்டவர் வார்த்தை கீழ்ப்படியாமல், ஆண்டவரே 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 சொல்கிறவங்களா தூக்கி வீசுவார் ஆண்டவர். அபிஷேகத்தை கொடுப்பார். இனிமேல் ஒழுங்காருன்னுட்டு. அப்பா ஆண்ட சம்மது வந்தால் ஒழுங்காக இருக்கணும் அப்பா, எல்லாம் தூக்கி வீசப்படுவோம் சொல்லி பயபக்தியாக வாழ முடியாது ஆண்டு செய்வார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படும் வர்றோம். இதுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணி சும்மா கிடையாதுங்க. உபவாசத்தோடு செயல்படும்போது ஆண்டு செய்ய மாட்டாரா? உபவாசம் செய்ய முடியாது ஆண்டு கிருபை தந்தவர். அப்போ ஆண்டு வல்லமையாக செயல்பட மாட்டாரா? செயல்படுவார். வானம் திறக்கப்பட்டிருப்பதும் தேவனுடைய கிருபை சந்நிதியில் ஆசீர்வாதம் பெறும் செயல்பாடு. ஓகே, இது வருது. நம் இயேசுவோடு நடக்கும்போது நாம் தனியாக இல்லை, தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயல்பாட்டும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து தமது சித்தத்தின்படி நிறைவேற்றவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம தனிமை கிடையாது. நான் தனிமை, எனக்கு யாரும் இல்லை, அப்படி இல்லை. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னாக்கா அப்படியே செயல்படுவார் ஆண்டவர். நான் பயப்படவே மாட்டேன். சபை ரெண்ட்டு ஏற்றுனாக்கா ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சில டைமில் ஓனர் சொல்லுவாங்க, இவ்வளோ சார் கொடுக்கணும் சார் ரெண்ட்டு. சார் என்னால் இவ்வளோ முடியாது, இவ்வளோ தான் என்னால் தர முடியும். சார் நீ இப்படி சொல்லாதீங்க, ரொம்ப ரேட்டெல்லாம் போயிட்டு இருக்குது, இவ்வளோ தான் நீங்கள் தர முடியும். ஓகே, நீங்கள் சொன்னபடி ஆகட்டும்.
ஏன் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படியே அறிந்து கொண்டு தேவன் அவங்க கேட்ட ரெண்ட் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. அவர் கேட்ட ரெண்ட் என்னைக்கு ஆச்சரியமாச்சு. இப்படி வராது, எனக்கு மாசம் இவ்வளோ தானே வர்றோம், அவனுங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டு கொடுத்துருக்காரு. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நான் பயப்படவே மாட்டேன். பேசுங்க, என்ன பேசுங்க, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ரெண்ட் ஏறுதோ என்னன்னா ஆகட்டும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாமே பார்த்துக்கொள்வார். அப்போ அவரு கேட்குறாரு, அவரு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நடத்துவார். தேவன் நல்லவர். அப்போது ரெண்ட் ஏறினாலும் சரி, ஆண்டவர் அதுக்கு ஏற்றபடி நடத்துவார். தேவன் அல்லேலூயா. ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன். தனிமை கிடையாது, நம்ம தனிமை கிடையாது, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, ஆண்டவருக்கு நம்மளுடைய நிலைமை புரியுதுப்பா, நம்மளுடைய சூழ்நிலை புரிந்துக்கலாப்பா. அப்போ எதுக்கு நான் பயப்படணும்? நான் இனி பயப்பட மாட்டேன்னுட்டு அதில் ஒரு பாடம் கற்றுக்கணும். நான் சொல்லுவேன், இல்லை சார் கம்மி பண்ணுங்க சார். ஏன் சார், நான் சின்ன சபை, நம்ம கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். எப்படி சார் அப்படி? நான் ஜனங்கள் மேலெல்லாம் நான் பேர்டன் வைக்க மாட்டேன். என் ஆண்டவர் எப்படி சந்திக்கிறார் அப்படி கொடுப்பேன். சொல்லும் போது அவர் சொல்லுவார், இதெல்லாம் சொன்னது கதையெல்லாம் சொல்லியிருக்காதீங்க, எனக்கு இவ்வளோ தான் கிடைக்கிது, இவ்வளோ தான் கொடுக்குறது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னார். என் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. அது ஏற்ற மாதிரி ஆண்டவர் என்ன செய்தார்? ரெண்ட் கொடுக்க முடியாது செய்தார். அப்போ நான் கற்றுக்கின பாடத்தை. அப்போ இனி இன்னும் ஜாஸ்தி பண்ணாலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் தேவன் என்னோடு கூட இருந்து செயல்படுவார் என்று எனக்கு விசுவாச நம்பிக்கை இன்னும் ஊற்றினார் ஆண்டவர். அதனால் பயப்படவே மாட்டேன். நான் தனிமை கிடையாது, என்னோட ஏசப்பா இருக்கிறார். சொல்லுங்கள், ஏசப்பா இருக்கிறார். அதே போல் உங்களோட எல்லார் வாழ்க்கையிலும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கார். நீங்கள் தனிமை கிடையாது. நீங்கள் சொல்லாதீங்க, நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்கு யார் உண்டு, எனக்கு என்னுடைய கஷ்டத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்க, என்னுடைய வேதனை யார் புரிஞ்சுக்குவாங்க, எனக்கு யாருமே இல்லையே, நான் தனிமையாக இருக்கிறேனே, எல்லாரும் இருந்து தனிமையாக இருக்கிறேனே. ஒரு போதும் அப்படி நினைக்காதீங்க. நீங்களும் நாங்கள் தனிமையாகவே கிடையாது. நம்மோடு தேவன் இருக்கிறார், ஏசப்பா இருக்கிறார். உங்களுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறாரு, உங்களுடைய காரியங்களை புரிஞ்சுக்கிறாரு, உங்களுக்கு என்ன தேவைப்படுறது புரிஞ்சுக்கிறாரு, என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிறாரு, என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிறாரு. எல்லாமே அவர் நடத்துகிறார். நம்ம வேலை என்ன தெரியுமா? அவரை நினச்சிட்டு வாழணும், அவரை துதித்து வாழணும், அவர் வார்த்தையை கேட்டு வாழணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அவரை நம்ம அதிகமாக நேசிக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட வந்து நடத்துவார். ஓகே, அப்போ தனிமை கிடையாது. ஓகே, ஜெனிசிஸ் சாப்டர் 28:12, அங்கே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான். இங்கே பாருங்க, இங்கே யாக்கோபு ஓடுறான் 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 ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஏன்னா ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான் அப்பா கிட்டேருந்து. எங்கே ஏசா கொல்ல போறான்னுட்டு ஏசாக்கு தப்பிச்சு ஓடுறாரு, பயந்து ஓடுறாரு. தனிமையாக தான் ஓடுறாரு, யாரு கூடலாம் இல்லை, தனிமையாக தான் ஓடுறாரு. தனிமையாக ஓடும்போது அங்கே சொப்பனத்தை காண்றாரு. அப்போதான் சொப்பனத்தை காண்றாரு. ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஏணி பூமியிலேருந்து வைக்கப்பட்டிருக்கிறது, அதன் துணி வானத்தை எட்டியிருந்தது, அதில் தேவதூதர் இறங்குறதுமா இருந்தார்கள். அப்போ ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கு, தேவதூதர் இறங்குறாங்க. பார்த்தீங்க, அவர் தனிமை இல்லை. அப்போ அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் முன்னாடி இருக்கு. இதனால இப்போ நீ பண்ண தப்புனாலே இதுலேருந்து தப்பிக்கப்படுவேன், இதனால நீ ஆண்டவர் மேற்கொள்ள உதவி செய்வார். யாக்கோபு மூலியமாக சங்கதி உருவாகணும். அதனால ஆண்டவர் விட மாட்டார். யாக்கோபு தப்பு பண்ணாலும் அவர் சரி பண்ணுவார். ஆண்டவர் சரி பண்ணி தன் பக்கத்தில் வைத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே தனிமையாக இருக்கிறோம், உங்களை ஆண்டவர் விட மாட்டார். உங்கள் மூலியமாக ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யணும்னாக்கா நீங்கள் எங்கே போனாலும் விட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போனாலும் விட மாட்டார் ஆண்டவர். உங்களை கொண்டு வருவார். சொப்பன மூலியமாக, தரிசனம் மூலியமாக, வார்த்தை மூலியமாக சரியான வழியில் நடத்துவார் ஆண்டவர். யாக்கோபை நடத்தின தேவன் உங்களை நடத்த மாட்டாரா? நடத்துவார். கடைசியில் பாருங்க, யாக்கோபு வந்து ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தோடு நான் விட மாட்டேன், என்னை ஆசீர்வதிக்குங்க கெஞ்சு மன்றாடுறாரு. அப்போ மன்றாடும் போது ஆண்டவர் உதவி செய்கிறாரு. அப்போ ஏசா கொல்லும்படியாக வர்ற ஏசா வந்து
யாக்கோபு முத்த செய்து அவங்க வந்து அணைச்சு 2 பேர் சமாதானம் ஆகுறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டு செய்வார். எல்லாத்தையும் மாற்றுறாரு. தேவன் நல்லவர். அல்லேலூயா. அப்படியாக செய்கிற தேவன் எப்படிப்பட்ட விரோதி இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கிரியைகள் இருந்தாலும் சரி, யாரும் இருந்தாலும் சரி, சமாதானமாகும்படியாக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களோடு நம்மோடு தேவன் இருந்தானாக்கா எப்படிப்பட்ட சத்ருவானாலும் சரி உங்களோட சமாதானமாகும்படியாக செய்வார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் வல்லமுள்ள தேவன். நீங்கள் நினைக்காதீங்க ஓ இப்படி அப்படி இல்லை. ஆண்ட சமாதானமாக்குற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன், வல்லமுள்ள தேவன், நம்மோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஓகே, நம்பர்ஸ் 12:6 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், என் வார்த்தைகள் கேளுங்கள், உங்களுக்குள் ஒருவன் தீர்க்கதரிசி இருந்தாலும் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன். அல்லேலூயா. அப்போ என்னாகும்? நம்பர்ஸ் என்னாகும் 12:6 வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி மூலியமாகவோ சொப்பன மூலியமாகவோ நான் அவனோடு பேசுவேன். ஆண்டவர் சொப்பன மூலியமாகவோ தீர்க்கதரிசி மூலியமாக பேசுவேன். ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் பேசுவார். நீங்கள் நாங்கள் தனிமையே கிடையாது. தரிசனம் மூலியமாக பேசுவார், கனவு மூலியமாக பேசுவார், பேசி நம்ம சரிப்படுத்தி நடத்தி போவார். தரித்திரங்களை விட்டு ஓடும் இயேசுவின் நாமத்தினாலே. அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இல்லை 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 இல்லை, வாழ்க்கையில் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ற தரித்திர தூக்கி வீசுவார் ஆண்டவர். என்னால் முடியாது, ஆவாது, எனக்கு செய்ய முடியாது, இந்த தரித்திர தூக்கி வீசுவார் ஆண்டவர். உன்னால் முடியும், என்னால் முடியும், எதையும் செய்ய முடியும் தேவ பலத்தினால். அதான் பாடணும் நம்ம பாட்டு. அல்லேலூயா. தரித்திரம் தூக்கி வீசுவார் ஆண்டவர். தரித்திரம் என்னால் முடியாது, நான் எப்படி செய்வேன், நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன், நான் எப்படி இந்த மாதத்தை ஓட்டுவேன், எப்படி இந்த வருஷத்தை ஓட்டுவேன், இந்த தரித்திர வார்த்தை தூக்கி வீசுங்க இயேசுவின் நாமத்தினால. குப்பையில் தூக்கி போடுங்க இதெல்லாம் தரித்திர வார்த்தை. இந்த தரித்திர வார்த்தை வைக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் தெரில, தலைமையில் கை வச்சு என்ன பண்ணுவேன் தெரில, எப்படி வாழ்க்கை ஓடும் தெரில, நான் என்ன பண்ணுறது தெரில, இருக்கிற சாவுறது எவ்வளோ மேலு, எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், நான் யாருக்கு பாரமாக இருக்கணும், என்னால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம், எதுக்கு? தரித்திர வார்த்தையை தூக்கி குப்பையில் போடுங்க. அல்லேலூயா. இது தரித்திர வார்த்தை. இதெல்லாம் ஆவாது, முடியாது, நடக்காது, என்னால் எதுவும் செய்ய முடியும். அல்லேலூயா. என் தேவன் பலத்தினாலே பாண்டு செய்ய வைக்கிறாரு. நம்மோடு இருக்கிற தேவன் சும்மா நினைச்சிங்களா? வல்லமுள்ள தேவன், நடத்துகிற தேவன். அல்லேலூயா. செய்வார், செய்ய வைப்பார், அதுக்குரிய ஞானத்தை தருவார், புத்தியை தருவார். நமக்கு என்னன்னாக்கா ஆண்டு உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அது பிறகுதான் ஆண்டு சொல்ற வார்த்தை நிறைவேறும். உண்மையா இல்லாம என்னால் செய்ய முடியும், என்னால் நடக்க முடியும், என்ன பள்ளத்துல தான் போய் விழணும். நீ உண்மையே இல்லாம பேசினாக்கான்னு வச்சுங்க இந்த வார்த்தைகள் எல்லாம், என் தேவனால் முடியும், என்னால் ஆகும். நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ உண்மையே இல்லை ஆண்டவருக்கு, உண்மையே இல்லை, பயபக்தே இல்லை, பயபக்தே இல்லை. ஆண்டவர் சில நேரத்தில் விட்டுற, சில நேரத்தில் பிடிச்சிக்கிற, சில நேரத்தில் வந்து விழுந்துடுற, சில நேரத்தில் எந்திரிக்கிற. ஆண்டவர் உண்மையே இல்லை. ஆண்டவர் ஏதாவது செய்ய முடியும், நீட்டு எதாவது செய்ய போன வச்சுக்கோ தமானு விழ வேண்டிதான். ஆண்டவர் உண்மையா இருங்க, அவர் உங்களுக்கு உண்மையா இருப்பார். அப்போ நீங்கள் சொல்றதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, என்னால் செய்ய முடியும், அதுக்கு அந்த வார்த்தைக்கு வல்லம் உண்டு, அப்போ செய்ய முடியும். ஆண்டு நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கூட இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். நான் உண்மையை தான் இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். உண்மை இல்லாம என்னால் முடியும், என்னால் எது செய்ய முடியும் உண்மை உத்தமம். அல்லேலூயா. உண்மை உத்தமம் ரெண்டு இருக்கணும். உண்மையா இருக்கிறது அதுக்கு டபலா இருக்கிறது உத்தமம். உண்மை உத்தமம், இந்த ரெண்டு இருக்கணும் ஆண்ட சம்பவத்தில். அல்லேலூயா. உண்மை உத்தமம் தான் வச்சுக்கோ, அதுதான் சூப்பர். உண்மையா இருக்கிறத விட உத்தமமா இருக்கிறது, உண்மை உத்தமம் ரெண்டு இருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் நமக்கு விடாம போயிட்டே இருப்போம். உத்தமம் என்ன சொல்லுங்க,
உண்மையா இருக்குன்னு சொல்லிட்டு குறுக்கோளில் ஓடக்கூடாது. ஆண்டு செத்தது மீறி உத்தமமா இருக்கணும். இல்லை, நான் நம்பியிருக்க ஆண்டு செய்வார். இப்ப இருக்க சூழ்நிலை பார்க்கும் போது நெருக்கடியா இருக்கு. அந்த நெருக்கடியில் உத்தமா இருக்கிறியா, இல்ல அந்த நெருக்கடியில் எஸ்கேப் ஆயிடுறியா? அங்கதான் இருக்கு. அந்த நெருக்கடி வரும்போது உத்தமா இருக்கும் போது தான் நெக்ஸ்ட் லெவல். அல்லேலூயா. என்னைய நம்பி இருக்கிறான், என்னைய சார்ந்து இருக்கிறான், என்னுடைய வழியே இருக்கிறான், இவனுக்கு நான் செய்வேன். அப்ப ஆண்டு பரலோகத்தில் இறங்கி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை சார்ந்து இருக்காம தேவனை சார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் ஏணியாக இருக்கிறார். தேவன் வானத்திற்கும் பூமிக்கும் நியமித்த வழியாக கர்த்தராக இயேசுவே இருக்கிறார். அவரே வானத்துக்கும் பூமிக்கும் வழியா இருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், யோவான் 14:5, தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்துக்கு அறியாமே வழி நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். நீங்க போற வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார் தோமா. 6வது வசனம் சொல்றார் அதுக்கு இயேசு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் வல்லமையாக தான் ஏணி. ஆண்டவர், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். நானே வழியும் சத்தியம், வல்லமையான வார்த்தை இது. நானே வழியும்னா அவர் வழி நடக்கணும். சத்தியம்னா சத்தியத்தை விசுவாசிக்கணும். ஜீவனா இருக்க அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இல்லாம போக முடியாது. நீங்க இந்த பூலோகத்தில் வேற காரியத்தை எல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாமே முடிச்சுட்டு இயேசுவை நம்பாம, இயேசு விசுவாசிக்காம, இயேசு பார்த்து இல்லாம செத்து மறித்து பரலோகத்துக்கு போன வச்சுங்க, பரலோகத்துக்கு இல்லை தேவன் சமூகத்தில் போன வச்சுங்க, நியாய தீர்ப்புல நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் வரணும். அப்ப ஆண்டவர் சொல்வார், என்னப்பா எங்க எங்க வந்திருக்கிற? இல்ல, என் தேவனை தேடிங்கிறேன். என் தேவனு எந்த தெய்வம் தேடிங்கிற? நான் தான் சொன்னேன், நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், இல்லாமல் என் பிதாடத்தில் யாரும் போக முடியாது. உனக்கு சொல்லியா? மரணத்தை ஜெயித்தனே, உங்களுக்காக ரத்தம் சிந்தினே, உங்களுக்காக மரித்தனே, என்னை இல்லாம யாருமே போக முடியாதுன்னு சொன்ன. ஐயோயோ, நான் ஏமாந்து போயிட்டேனே பூலோகத்தில், ஐயோ நான் ஏமாந்து போயிட்டேனே, உங்களை பத்தி சொன்னாங்க, உங்களை பத்தி சொன்னாங்க கேட்கல, என் தெய்வம் தான் ஒஸ்தினித்த நான் தேடுறேன். என் தெய்வம் எங்க? எங்க என் தெய்வம்? எங்க எங்க என் தெய்வம்? தேட 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 கிடைக்காது. எங்க என் தெய்வம்? என் தெய்வத்துக்காக நான் என் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிச்சேனே, யார் சொல்றது கேட்கலையே, என் தெய்வத்துக்காக வைராக்கியம் இருந்தானே, எங்க என் தெய்வம்? எங்க என் தெய்வம்? தேவ சமூகத்தில் போய் தேட விடுறதா இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்வாரு, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இந்த வார்த்தை உனக்கு சொல்லியா? எத்தனை பேர் சொன்னாங்க, நீ கேட்கலையே. நானே வழின்னு சொல்ற அந்த வழியை நீ நடந்தியா? சத்தியத்தை நீ விசுவாசித்தியா? ஜீவனமா இருக்கு அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டியா? நான் ஜீவன் இருக்கிற தேவன், மரித்த இருக்கிற தேவன் கிடையாது. பாத்தீங்களா, மரித்தவர்களுக்கு ஜீவனுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்ப ஜீவனோடு எழுந்த தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம துதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. இப்ப ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார். ஜீவனுள்ள தேவனை துதிக்கும் போது, ஜீவனுள்ள தேவனை துதிக்கும் போது, பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் அப்படியே அணைச்சிக்குவார். என் மகனே, என் மகளே, ஓடிவா. அல்லேலூயா. என் வழியில் நடந்த, என் சத்தியத்தை நீ கேட்ட, நீ ஜீவனை பெற்றுக்கொண்ட என்னுடைய மகன் நீ, என்னுடைய மகள் நீ சொல்லிட்டு ஆண்டவர் அணைச்சு கொள்வார். அந்த பாசம் எப்படி இருக்கும்? இப்போ அப்பா பிள்ளைங்க பார்க்கும்போது ரொம்ப நாள் கேப் ஆகிட்டே இருக்கு, ஏர்போர்ட்டில் சந்திக்கும் போது அவங்க எப்படி அழுந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அப்பா மகளே. அது போல ஆண்டவர் அணைச்சுக்குவார். ஆண்டவர்
ஹல்லேலூயா. அது போல் பாசமுள்ள தேவன், அப்படி போல் பாசமுள்ள தேவன். அப்படி நம்ம ஆண்டவர் விசுவாசத்தை வைத்து நடக்கும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹீப்ரு 10 அதிகாரம் 19 வசனம். ஆகையால் சகோதரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாக தரையின் வழியாக புதித்தும் ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடினால். பார்த்தீங்களா, நம்ம தரையிறங்கி தேவன் நமக்கு வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர் மூலியமாக தான் நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவர் ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்கப்படினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரமான மகா ஆசாரியாக நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், ஹல்லேலூயா, துர்மான சாட்சி நீங்க தெளிக்கப்பட்டு இருதயம் உள்ளவர்களையும் சுத்த ஜலத்தினால கழுவப்பட்டு சரீரமுள்ளையும் உண்மையுள்ள ஹிருதயத்தோடு விசுவாசத்தை பூர்ண நிச்சயத்தோடு சேரக்கடுவோ. பார்த்தீங்களா, எல்லாம் அசுத்தந்து கழுவப்பட்டு உண்மையாக உண்மை உள்ள ஹிருதயத்தோடு விசுவாசத்தோடு தேவனோடு சேரக்கடுவோ. பரிசுத்தமா வாழ்றங்க, தேவன் நம்பி இருக்கிறங்க, தேவன ஆசாரியர், அவர் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோம், அவர் நமக்கு வழி உண்டாக்கி இருக்கிறாரு. அவர் மூலியமா போகும்போது தான் நமக்கு பரலோகத்தின் ஆசீர்வாதம். அதுக்கு நம்ம இங்க பரிசுத்தமா வாழணும். இந்த பூலோகத்தில் நம்ம கொடுத்துக்கிற ஆண்டவர் எக்ஸாம்பிள், நீ எப்படி வாழ்றியோ அது போல தான் ஆண்டவர் பரலோகத்துக்கு நெக்ஸ்ட் புதிய பூமி உன்னை நம்பி கொடுப்பார். இந்த பூமி இந்த பூமி வானத்தில் நீ ஒழுங்கா வாழ்றதில்ல, உண்மையா இல்லை, உனக்கு ஆண்டவங்க பிரியமா இல்லை, உன் இஷ்டத்துக்கு நடக்கிற, அப்போனா உன்னை நம்பி எப்படி புதிய பூமி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டார். புதிய பூமி கொடுக்கணும்னாக்கா அந்த இடத்துக்கு நம்ம வரணும்னாக்கா எங்க நம்ம உண்மையா இருந்ததுனா தான் உன்னை நம்பி புதிய பூமியில் வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இங்கே நம்ம போய் பித்தலாட்டம் மோசம் எல்லாத்துலேயும் சேர்ந்ததாக்கா புதிய பூமிக்கு லைக் கிடையாது. பார்த்தீங்களா, எக்ஸாம்பிள் இது சாம்பிளாக கொடுத்துக்கிறாரு. இது வான பூமி 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்து காட்டு. உண்மையா வாழ்ந்து காட்டு. நீ உயிர் இருக்கிற உண்மையா வாழ்ந்து காட்டு. உண்மையா வாழ்ந்து காட்டியா, உண்மையா இருந்துட்டியா, சத்தியத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக வந்துட்டியா, அப்போ உனக்கு புதிய பூமி தர்றேன். அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வழியை தருவார். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தரும் ஒருவரே. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. பார்த்தீங்களா, அப்ப தேவனுக்கு மனுஷனுக்கு இடையில இருக்கிற தேவன் ஒருவர் தான். அவர் மூலியமா தான் பரலோகமே. ஏன்னா அவர் பூலோகத்தில் இறங்கி வந்து நம் பாவத்துக்காக மரித்து மனுஷனோடு வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன், ஜீவனோடு இருக்கிற தேவன், அவர் தான் மத்தியஸ்தர். மரணத்தை ஜெயித்தவர். நாங்கள் மரணத்தை ஜெயிக்க முடியுமா? மரணத்தை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. என் தேவன் ஜெயித்தவர். அவர்னால எங்களை ஜெயிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷனால மரணத்தை ஜெயிக்க முடியாது. மனுஷனுக்கு ஒரு நாள் சாவு இருக்கு, செத்து போய் தான் ஆகணும். ஆனால் ஆண்டவர் தான் உயிர்ப்பிக்கிற தேவன். ஏன்னா அவர் மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை மரணத்தை ஜெயிக்க வைத்து மரித்தாலும் பிழைக்க முடியாது செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்களே ஒரு கணக்கு வச்சுக்காதீங்க. பைபிள் என்ன சொல்லுதுனாக்கா, மரித்தாலும் பிழைப்பான், அவனுக்கு ஆண்டவர் வரும்போது உயிர்ப்பிப்பார் தான் பைபிள் சொல்லுது. நான் காக்கா ஆவேன், நாய் ஆவேன், பூனை ஆவேன், குரங்காவேன், நான் பல்லி ஆவேன், தேல் ஆவேன், இதெல்லாம் பொண்ணு வச்சுங்க ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. அதெல்லாம் பைபிள் சொல்லப்படல. நம்ம பைபிளில் காக்காவை, குருவியாவே, பூனாவே, புழுவாவே, பூச்சியாவே அப்படிலாம் சொல்லப்படல. பைபிள் சொல்லப்படல. பரலோகத்துக்கு வந்துனாக்கா உங்களுக்கு
மேனக்கா, ஊர்வசி எல்லாரும் இருக்கிறாங்க. 7 தெய்வத்துங்க இருக்கிறாங்க. 7 சுந்தரிங்க இருக்கிறாங்க உங்களுக்கு. நீங்கள் பரலோகத்துக்கு இவ்வளவு செத்து போயிட்டாக்கா உங்களுக்கு 7 சுந்தரிங்க உங்களுக்கு இருப்பாங்க பரலோகத்தில். அந்த 7 சுந்தரியோடு நீங்கள் சாப்பிட்டு குடிச்சு கூத்தாடி நிற்கலாம் அப்படின்னு பைபிளில் போடல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, மரித்தேன், உயிரோடு எழுந்தேன், மரணத்தை ஜெயித்தேன், மரணத்தை ஜெயித்தேன், மரணத்தை ஜெயித்தேன். அவர் மூலியமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். இல்லை போக முடியாது, முடியாது, முடியாது. இயேசு தான் உயிர் தெழுந்தார். அவர் கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. அவர் இங்கே இல்லை. அவர் மூலியமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா. இந்த பைபிளில் போட்டிருக்கபடி நம்ம போகும்போது அது அப்படியே ஆசீர்வதிப்பா. நினைச்சாங்க மரித்தாக்க, வாழ்கிற வரைக்கும் வாழ்றதா, அப்புறமா சாவறதுடா, இருக்கிற வரைக்கும் நல்லா வாழணும், அதுதான் வாழ்க்கை. இது உலகத்தாரோட வாழ்க்கை, உலகத்தாருடைய ஆலோசனை, உலகத்தாருடைய வார்த்தை. இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து சாவு, இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்ந்து செத்துரு, அதான் நிம்மதி. இல்லை, ஆண்டை நம்பி வாழு, உன்னை உயிர்ப்பிப்பார். நான் செத்தா நான் உயிரோடு எழும்புவேனா, ஆண்ட சமூகத்துக்கு போவேனா, அப்படி வாழ்ந்து பாரு. அப்படி வாழணுமோ. இந்த வாழ்க்கை நான் செத்தாலும் நான் ஆண்ட சமூகத்தில் உயிரோடு எழும்பி போவேன். அந்த வாழ்க்கை வாழணுமோ. நான் செத்தா எங்கன்னா போகிறேன் விடு, அனாதே போகிறேன் விடு, அனாதே யாரும் தூக்கி போடுவாங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்துன்னு வச்சுங்க, நறுக்கு தான் போகணும். அனாதே நறுக்கிறதுல போய் விழணும், அனாதே நறுக்கிறதுல போய் வேந்து நிற்கணும். ஐயோ ஐயோ வேகிறேன், ஐயோ வேகிறேன், நான் எந்த பாவம் செய்யாமல் வேகிறேன், எந்த பாவம் செய்யாமல் நரகத்துக்கு வந்துக்கிறேன், நான் யாருக்கு கெடுதல் செய்யலை, யாருக்கு நான் அநியாயம் செய்யலை, யாருக்கு நான் ஒன்றுமே செய்யலை, ஆனால் அங்கே நரக்கத்துக்கு நான் வேந்து நிற்கிறேன். எனக்கு ஏன் நரக்கம்? இது நியாயமா தெரியலையா? நான் யாருக்கு பாவம் செய்யலையே, யாரும் ஏமாத்தலையே. இயேசுவை நம்பாம போகிறதே ஏமாத்துறது தான். இயேசுவை நம்பாம வாழ்றதே நரக்கத்தின் வாழ்க்கை தான். இயேசு இல்லாமல் பரலோகம் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை ஜெயித்தது தேவனை ஆராதிச்சு பாருங்க, உங்களை மரணத்தை ஜெயிக்க வைப்பார். ஜெபம் பண்ணலாங்க. பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைப்பா சமத்துவ ஒப்புடுகிறோம். ஆண்டவரே, யோவான் 1:51 தந்து நமக்கு சோத்திரேன். அப்பா, மனுஷன் குமாரத்திலிருந்து ஏறுகிறதும் இன்று முதல் நீங்கள் காண்பீங்க, பார்ப்பீங்க. வானம் திறக்கப்பட்டிருக்கு, வானம் திறக்கப்பட்டிருக்கு என்ற வார்த்தை எங்களுக்கு தந்து எங்கள் மனக்கண்ணுகள் திறந்து காமக்கு சோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வைத்திருக்க எல்லாமே நீங்கள் தெரியப்படுது நமக்கு சோத்திரமாப்பா. ஒவ்வொன்றும் எங்களுக்கு தெரியப்படுத்தி நடத்துக்கிறீங்க. எவ்வளோ நல்ல தெய்வம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. நம்முடைய மக்கள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் அவங்களுடைய திட்டங்கள் எல்லாம் தெரியப்படணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பாதுகாத்துக்கொள்ளுங்க. தெய்வ சமான் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கருத்து ஒப்புகிறேன். அப்பா, லைனில் இருக்கிற நாகராஜுக்காக சோத்திர, கவிதாங்களுக்காக, பயமாக்காக, அக்ஷயக்காக, அப்பா என் தேவன் ஆண்டவரே, வினோதுக்காக, கஜலட்சுமிக்காக ஆண்டவரே சோத்திரம். அப்பா, எல்டானா சிஸ்டருக்காக, சோபா சிஸ்டருக்காக, அப்பா என் தேவன் அப்பா லக்ஷ்மி சிஸ்டருக்காக, டேனியலுக்காக என் தேவன் ஆண்டவரே ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஜஃபீருக்காக சோத்திரம் என் தேவன் ஆண்டவரை ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. பலன் தந்து தேவ சமான் தந்து முக்குந்துக்காக அப்பா தொடர்ந்து ஆசீர்வதிங்க. தேவ சமான் நடத்துங்க, பாதுகாப்பிறாக உம் கரத்து ஒப்புறோம். அப்பா ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பலன்றும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதாக்கள் நம்முடைய எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you, God bless you, God bless you. Praise the Lord.